திமுக ஆட்சியில எதுவுமே செய்யாம அதிமுக செஞ்ச கீழடி ஆய்வுக்கும் கீழடி அருங்காட்சியகத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டினாங்க திமுகவும் அதன் தலைவர் ஸ்டாலினும். இப்போ திமுக ஐடி விங் கடந்த 17ஆம் தேதி எக்ஸ் வலைதள பக்கத்துல கீழடி சம்பந்தமா ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. வாயை திறந்து பேசுங்கன்னு திமுக போட்ட அந்த பதிவுல கருத்தியல் ரீதியா எதுவும் சொல்ல முடியாம எதிர்கட்சி தலைவரை மரியாதை குறைவா சித்தரிச்சு கார்ட்டூன் போட்டாங்க. இதனை கண்டிச்சும் அந்த பதிவை நீக்கவும் காவல்துறை உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தி அதிமுக கோவை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. பல திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் போற்றும்படி சிறப்பாக செயல்பட்டது புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களை மிகவும் தரம் தாழ்ந்து தரக்குறைவாக ஒரு சித்திரம் போட்டு அவங்க அஃபிஷியல் பேஜில் போட்டிருக்காங்க. அதுக்கு நாங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அது போட்ட அந்த டிஎம்கே ஐடி விங் மற்றும் அதன் மாநில செயலாளர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அந்த போஸ்ட்டை ட்விட்டர் அவங்க அஃபிஷியல் பேஜிலிருந்து உடனே அதை ரிமூவ் பண்ண சொல்லி நம்ம கோயம்புத்தூர் கமிஷனர்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம். மக்கள் எல்லாருமே இந்த தடவை ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துட்டாங்க. புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி 2026 அமையப்போவது உறுதி. அதை கண்டு பயந்து இந்த விடியா திமுக அரசு இந்த அவரை அருவருக்கத்தக்க வகையில் இப்படி ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க. இதுக்கு எங்களோட கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த போஸ்ட்டை போட்ட டிஎம்கே ஐடி விங் மேலேயும் அந்த மாநில செயலாளர் மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு செய்ய தவறினால் கட்சி தலைமையோட உத்தரவை பெற்று மீண்டும் பல போராட்டங்கள் நடத்துவோம்.